ஹோசூர் அருகே அண்ணன் குழந்தைகளை மனநலம் பாதிக்கப்பட்ட தம்பி இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனைக்கல் அருகே உள்ள கம்மச்சந்திரா பகுதியைச் சேர்ந்த சான் பாஷாவுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் அவருடன் மனநலம் பாதிக்கப்பட்ட தம்பியும் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சான் பாஷா குடும்பத்தினர் வெளியே சென்ற நேரத்தில் வீட்டில் இருந்த 3 குழந்தைகள் மீது சான் பாஷாவின் தம்பி காசிம் இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் மட்டும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட காசிமை கைது செய்த ஹெப்பகோடி போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே நடந்த மளிகை கடைக்காரர் சுவாமிதாஸ் கொலை வழக்கில் 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கடந்த 22ஆம் தேதி ராஜாக்கமங்கலத்தில் தனது சகோதரியின் கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுவாமிதாஸ் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இந்த வழக்கில் கக்கன்புதூரைச் சேர்ந்த ஸ்டாலின், வடக்கு தேரி விளை பகுதியைச் சேர்ந்த ராஜா அருள் சிங் ஆகியோர் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இது தொடர்பாக மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. கேரள மாநிலம் மூணாறு நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இடுக்கி மாவட்டம் மூணாறில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தொடர்ந்து ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. மூணாறு தேனி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பொட்டானிக்கல் கார்டன் எதிரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய கணேசனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.